கருப்பசாமியின் கதையும் வரலாறும் இந்த இருள் நிரம்பிய உலகத்தில் அநீதியும் பொய்யும் ஆட்சி செய்த அந்த காலத்தில் ஒரு சக்தி பிறந்தது. அவன் பெயர் கருப்பசாமி. கருப்பு நிறத்தில் தோன்றினாலும் அவன் இருள் அல்ல. அவன் நீதியின் வெளிச்சம். கிராமத்தின் எல்லையில் நின்று ஒரு கையில் வாள், மற்றொரு கையில் கோபம் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். யாராவது தவறு செய்கிறார்களா என்று. அவன் முன் பொய் பேச முடியாது. அவன் முன் அநீதி நிற்க முடியாது. அவன் கண்கள் எல்லாம் பார்க்கும். அவன் தீர்ப்பு தவறாது. ஒரு மனிதன் பொய் சாட்சி சொன்னான். அவன் உயிர் நடுங்கியது. கருப்பசாமியின் சத்தியம் எடுத்தா அந்த இரவு அவன் வாழ்க்கை மாறியது. அவன் உண்மை சொன்னான். அவன் காப்பாற்றப்பட்டான். ஏனெனில் கருப்பசாமி தண்டிப்பவன் மட்டுமல்ல, உண்மையை காப்பவன். இரவு நேரத்தில் விளக்கொளியில் மக்கள் கூடி நின்று ஐயா கருப்பசாமி என்று கூப்பிடும் போது அவன் அங்கே இருப்பான். ஒரு தந்தை போல, ஒரு காவலன் போல, ஒரு நீதிபதி போல. நீதி வேண்டுமா? உண்மை உன்னிடம் இருக்கிறதா? அப்படியானால் அவன் உன்னோடு இருப்பான். கருப்பசாமி ஒரு தெய்வம் அல்ல, ஒரு நம்பிக்கை, ஒரு பயம், ஒரு நீதி. இந்த உலகம் மாறினாலும் அவன் காவல் மாறாது. சத்தியம் பேசு, தவறு செய்யாதே. இல்லையெனில் கருப்பசாமி பார்த்து கொண்டிருக்கிறான்.